உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற தாழ் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு என்று புரட்சி பாவலன் பாரதிதாசன் கூறிய அந்த பொன்மொழிகளுக்கேற்ப சிந்தியுங்கள், சிந்தித்து மதிப்புமிக்க நமது உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுன்னு சொல்றார். யாரு அங்க நிற்கிறாரு? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் தான் சொல்றார், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மாபெரும் புரட்சியாளர். அதை நீங்க கவனமா யோசிக்கணும். அந்த வழியில தான் அண்ணன் வர. எங்கெங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிறதோ அங்கெங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்கிறான் கியூபா புரட்சியாளர் சேகுவேரா. அந்த கியூபா புரட்சியாளர் சேகுவேரை தனது தலைமையாக ஏற்றுக்கொண்ட அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலம் இந்த களத்தில் நிற்கிறார். என்பதற்குரியவர்களே, எந்த கட்சியுடனும் கூட்டணி சீட்டணி நோட்டணி இல்லாது தமிழகத்திலே 234 தொகுதிகளை தனது தனித்திறமையால் தனித்த பேராற்றலால் எண்ணிக்கையில் அடங்காத தத்துவ முழக்கங்களால் தனது சீரிய கருத்துக்களால் தன்மானமிக்க தமிழனாக வீரம் செறிந்த மக்களுக்கு வீர செறிவை ஊட்டுகின்ற ஒரு மகத்தான தலைவனாக இந்த நிலத்திலே தொடர்ந்து தனது பேச்சாற்றலால் பேச்சு சமூகத்திற்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் நாம் செயல்படுத்த முடியும் என்ற கோட்பாடுகளை கொள்கைகளை எல்லாம் தனது செயல்பாட்டு வரைவாக முன்னிறுத்தி இந்த களத்திலே தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலம் போராடி வருகிறார். என் அன்பிற்குரியவர்களே, நான் ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போகிற சாதாரண மகன். எனக்கு அரசியல் என்றால் எதுவும் பிடிக்காது. அரசியல் பக்கமும் நான் இதுவரை போனதில்லை. அண்ணன் காணொலியை ஒரே ஒரு முறை பார்த்தேன். பார்த்த பிறகுதான் எனக்கும் ஒரு வீரியம் தொடங்கியது. ஏனென்றால் 15 ஆண்டு காலமாக ஒரு மனிதன் தொண்டை தரிக்க தொண்டை தண்ணி வச்ச பேசி 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 36 லட்சம் வாக்காளர்களை திரட்டி இருக்கிறார் என்றால் அதில் ஒரு துணியாக நாம் ஏன் இருக்கக்கூடாது, நம்மால் ஏன் ஒரு 10 நபரை உருவாக்கக்கூடாது என்று ஆழ்ந்து சிந்தித்த பிறகுதான் இந்த களத்திலே தொடர்ச்சியாக இப்போது 9 ஆண்டு காலம் நான் இந்த கட்சியை பணியாற்றி வருகிறேன். மக்களுக்காக ஏதாவது ஒன்றை செய்துவிட முடியாதா? காமராஜரை போல, கக்கனை போல, ஜீவானந்தத்தை போல உண்மையும் நேர்மையுமான ஆட்சியை மக்களுக்கு தந்துவிட முடியாதா என்ற இயக்கமும் தவிப்பும் என் போன்ற பிள்ளைகளுக்கு உண்டு. ஆகையால் தான் இந்த களத்திலே தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலம் போராடி வருவோம். என்பதற்குரியவர்களே, நீ தொடர்ச்சியா 50 வருஷமா திமுக அதிமுக ஓட்டு போட்ட, ஒரு மாற்றத்தை சொல்லு. 1000 ரூபாய் ரேஷன் கடையில கொடுத்து விட்டு டாஸ்மார்க்ல புடுங்குற கூட்டத்துக்கு நீ ஓட்ட போடுற. மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்று சொல்ற அரசு அந்த மதுவை வியாபாரம் பண்ணி விற்குது. நீ அவனுக்கு ஓட்டு போடுற. குடியை கெடுத்து தாலி அறுக்கிற ஒரு ஈனங்கட்ட மானங்கட்ட பயலுக்கு நீ ஓட்ட போடுற. தொடர்ச்சியா சிந்தி அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதான் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் தாங்களுக்கான வரலாற்றை தாங்கள் எழுதுவார்கள் என்கிறார். அப்படி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக, தனிமைப்படுத்தப்பட்ட மக்களாக, தாழ்த்தப்பட்ட மக்களாக இன்னும் எத்தனை காலத்துக்கு? 1000 ஆண்டுகள் நீ அடிமையாக வாழ்வதை விட ஒரு நாடுகளும் சுதந்திரமாக வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்கிறார் அண்ணல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படி ஒரு வீரம் சிறந்த மரபனை இந்த சமூகம் தொடர்ச்சியாக தோற்கடித்தது. அதே அம்பேத்கர் அண்ணல் புரட்சியாளர் அம்பேத்கர் வழியிலே எம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மக்களுக்காக எங்கெங்கெல்லாம் அநீதி மக்களுக்கு கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் தனது முதல் குரலாக ஒலிக்கிறது தமிழ்நாட்டிலே. ஆனா நீ எல்லாத்தையும் கேட்கிற களவாளி பயிர்களுக்கு ஓட்ட போடுற. இன்னொரு முறை நாங்கள் வாக்கு கேட்டு நிற்பது எங்களுக்காக அல்ல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் என்பது வாக்களிக்கிற சண்டை அல்ல, அது 5 ஆண்டு கால நம் வாழ்க்கை தீர்மானிக்கிற சிந்தை என்பதை நீங்கள் உணர்ந்து தெளிந்து உங்களது வாக்கு போட்டு போட்டு மறுபடியும் நாட்டை கெடுக்காது. குடிக்கார பயலுக்கு கோமாளி பயலுக்கெல்லாம் நீ நாட்டை கொடுத்துட்டு நாட்டை குட்டி சவராக்குற. ஒரே ஒரு முறை உனது வாக்க நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னமான விவசாய சின்னத்திலே செலுத்தி
என் அன்பு தம்பி ஆர்வி இளவன் அசோக்குமார் அவர் பொறியாளர், ஊடகவியலாளர், நெறியாளர், பன்முக தன்மை கொண்ட ஆற்றல் மிக்க மரவன். அவனுக்கு உங்களது வாக்குகளை விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு இல்ல யாரு விசில் அடிக்கிறது இல்ல தைரியம் தான் வா இந்த மேடையில வந்து பேசி பார்ப்போம். ஒரே ஒரு கருத்து வந்து பேசு. தற்குறி பேச தெரியாதுல்ல, இதுக்குதான் லாக்கி. ஒரு மனுஷன் பேசுறாருல, எவ்வளவு பெரிய வயசுல பெரியவர் அவரு, நாகரிகம் இருக்கா? நீ இங்க நாங்க பேசுறத கெடுக்கல, உன் ஊர் பேரை கெடுக்கிற. இதைத்தான் உன் தலைவர் விஜய் சொல்லி கொடுத்தானா? அன்பு மக்களே, இதுதான் சிறந்த உதாரணம். இந்த தற்குறி கூட்டத்துக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றது. ஒரு மனுஷன் பேசுறாரு, அமைதியா கேட்போன்னு இல்லை, கொள்கை ஏதாவது இருந்தா தானே சொல்லி தர்றது. விசில் எடுத்து ஊதிட்டா தவறு. இந்த ஒரு ஸ்பீக்கரு, அங்க ஒரு ஸ்பீக்கரு, 10 மணி வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு, பாட்டை போட்டு இங்கே உக்காந்துருவேன். செய்ய மாட்டோம். ஏன் தெரியுமா? எனக்கு நாகரிகம்னா என்னன்னு தெரியும். எங்க அண்ணன் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. ஒரு மனுஷன் பேசுறாருன்னா பேசுறதுக்கு உருன்னு ஊதினே இருக்கிறார். இதத்தான் சொல்றது. இந்த கும்பல் கிட்ட நாடு போச்சுன்னா என்ன ஆகுன்றதை யோசிச்சு பாத்துங்க. பாகுபலி கூட்டத்துல, பாகுபலி படத்துல வர காலகேயர்கள் மாதிரி இந்த கூட்டம் நாட்டையே நாசப்படுத்திடுவானுங்க, சுடுகாடு ஆக்கிடுவானுங்க. ஆனா குடிக்கிட்டு பண்ணீங்களா? நீங்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி காலையில வாக்குச்சாவடிக்கு போங்க. அங்க அந்த எந்திரத்தை பாருங்க. அதுல முதலாவது வாக்கு எண் முதல்ல வரும், 1ஆவதுலேயே வரும் பட்டன். அதில் தான் விவசாய சின்னம் வரும். உங்களது பொன்னான வாக்குகளை விவசாய சின்னத்திற்கு செலுத்துங்கள். வெற்றி வளமான நாடாக மாற்றுங்கள். அறிவை தேடி ஓடுங்கள், நாளை வரலாறு உங்களை தேடி ஓடி வரும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஒரு மனிதன் குறைந்தபட்சம் 10,000 கிலோமீட்டர் நடக்கணும், இல்லை 10,000 புத்தகங்களை படிக்கணும். ஆனா இதையெல்லாம் தாண்டி தன் வாழ்நாளில் 64,000 புத்தகங்களை படித்த ஒரே ஒரு மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. கழிவறை எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் தனது நூலகமாக மாற்றினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்படிப்பட்ட மகத்தான தலைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் மறுபடியும் இந்த இனப்பயலுக்கு ஓட்ட போட்ட நாட்டை கெடுக்காத. ஒரே முறை அண்ணனுக்கு போடு. நாடு எப்படி மாறுதுன்னு மட்டும் பாரு. ஒரு வாய்ப்பு பாரு. திமுக ஆட்சியில வாழ்ந்துட்டேன், கை சின்னத்தை ஆட்சியில வாழ்ந்துட்டேன், தாமரன்னு ஒண்ணு வருது அதிலும் வாழ்ந்துட்டேன், இந்த விசிலுன்னு ஒண்ணு போச்சு புதுசா வருது. இதெல்லாம் கோமாளிகளின் தளம். இதை சிந்திக்காத. உனக்கு நோட்டை கொடுப்பான், ஒத்த 1000, ஒத்த 2000, ஒத்த 2500, இவ்வளவுதான் கதையை முடிச்சுடுவான். ஒரே ஒரு முறை அம்பேத்கர் அப்பப்ப நினைச்சுக்கோ. நேர என்னைக்கு நீ பாரு, என்றைக்கு நீதிமன்றங்களிலும் காவல்துறை அலுவலகங்களிலும் கூட்டம் குறையுதோ அன்னைக்குதான் இந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமா மாறும். யோசிச்சுக்கோ. வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போறன்னு பாரு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த பிள்ளைகள்லாம் வாழ முடியுமான்னு பாரு. அந்த அளவுக்கு சாராய போதை இருக்குது நாடு. இதை மாத்தணும். எவனும் மாத்த மாட்டான். இறுதி இலக்கு இனத்தின் விடுதலை தான். ஒரே ஒரு முறை உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி அன்பு தம்பி அசோக்குமார் அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு, அவர் வெற்றி ஆழி சட்டமன்ற வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டால் உடனுக்குடனே கிளை பொறுப்பாளருக்கு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் நலத்திட்டங்கள் எங்கெங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ எல்லா நலத்திட்டங்களையும் செயல்படுத்துவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மறவாமல் உங்கள் வாக்குகளை ஒருமுறை விவசாய சின்னத்தில் ஏற்கலப்பை ஏந்திய விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.